திருவள்ளூர் மாவட்டத்தில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ள ரயில்வே மேம்பால பணிகள் குறித்தும் அதனால் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. திருவள்ளூர் மாவட்டம் வேப்பம்பட்டு ரயில் நிலையத்தில் கடந்த 13 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 2011ஆம் ஆண்டு வேப்பம்பட்டு மற்றும் பெருமாள்பட்டு இடையே ரயில்வே மேம்பால பணிகள் தொடங்கப்பட்டது. சுமார் 29.5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு 60% பணிகள் முடிவடைந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததால் ரயில்வே மேம்பால பணிகள் நிறுத்தப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளாக பணிகள் ஏதும் நடைபெறாமலும் மேம்பாலம் முழுமை பெறாமலும் இருப்பதால் பொதுமக்கள் தண்டவாளங்களை கடந்து பெருமாள்பட்டு பகுதிக்கு செல்ல வேண்டிய சூழல் நிலவுகிறது. சுரங்கப்பாதையும் இல்லாததால் பலர் ரயில் மோதிய விபத்துகளில் உயிரிழந்தும் ஒரு சிலர் கை கால்களை இழக்கும் நிலையும் நீடிக்கிறது. வேப்பம்பட்டு பகுதியிலிருந்து பெருமாள்பட்டு பகுதிக்கு செல்லும் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் சுற்றி வர வேண்டிய சூழல் நிலவுகிறது. மேலும் அடிக்கடி ஏற்படும் சிக்னல் கோளாறின் காரணமாக 13ஆம் எண் கொண்ட ரயில்வே கேட்டில் சுமார் 30 நிமிடத்திலிருந்து 2 மணி நேரம் வரை மக்கள் காத்திருக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இதனால் நேரத்திற்கு பணிகளுக்கு செல்ல முடியாமல் ஊழியர்களும், பள்ளிக்கு செல்ல முடியாமல் மாணவர்களும், மருத்துவமனைக்கு செல்ல முடியாமல் நோயாளிகளும் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். இப்பதான் கம்பியெல்லாம் வந்து இறங்கி இருக்கு. இன்னும் ஒரு மாசத்துல இந்த கம்பியை போட்டுட்டு மழை வந்துச்சு நிப்பாட்டிட்டு போயிடுவாங்க. இதுக்கு தான் இப்ப இந்த கம்பியை போட்டுக்கான தவிர மக்களுக்கு நல்லது செய்யற ஆட்சி இல்லை. இது நல்லா செய்யணும்னாக்கா உடனே சப்வே ஓபன் பண்ணணும், இல்லைன்னா பிரிட்ஜை ஓபன் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்கள் சாவதை பார்த்தா நம்மளுக்கு கொடுமையா இருக்கு. அங்கங்க சப்வே போடுங்க. ரயில்வே கேட்டை மூடுறீங்க, காலையில 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்க 10 மணிக்கு போகுது. மேலும் ரயில் நிலையத்திற்கு அருகே உள்ள சுரங்கப்பாதையும் கழிவுநீர் தேங்கியவாறும் துர்நாற்றத்துடன் சுகாதார சீர்கேட்டுடன் காட்சியளிக்கிறது. இதனால் அந்த சுரங்கப்பாதையை மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது. இந்த வேப்பம்பட்டு கேட்டால மொத்த வாழ்வாதாரம் பாதிக்கும். இந்த கேட்டால நிறைய பிரச்சனை, பொதுமக்கள் ரொம்ப அவசரப்படுறாங்க. முந்தா நாள் கூட அதே இந்த வேப்பம்பட்டு அந்த ரயில்வே கேட்ல வந்து ஒரு கர்ப்பிணி லேடிஸ் வந்து ரொம்ப அவசரப்பட்டாங்க. எவ்வளோ பேசி பார்த்தாலும் ஃப்ரீ கொடுக்க மாட்டேன்றாங்க. போலீஸ்காரங்க யாராச்சும் ரொம்ப அதிகமாக இருக்குது. எனவே வழக்கு நிலுவையில் இருப்பதை மட்டும் காரணமாக கொண்டு அலட்சியமாக இல்லாமல் பொதுமக்களின் நலன் கருதி மாற்று ஏற்பாடுகளை செய்ய மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது.